இ பாஸுக்கு எதிரான ஒருநாள் கடையெடுப்பு மற்றும் பொது வேலை நிறுத்தத்தால் உதகை நகர் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், வணக்கம். தற்பொழுது உதகையில் இ பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஒருநாள் வேலை நிறுத்தமும் போராட்டமும் அங்கு நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அங்கு நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சொல்லுங்க. நீலகிரி மாவட்டம் நடைபெறும் வரும் ஒருநாள் கடையெடுப்பு மற்றும் பொது வேலை நிறுத்த உதகை நகரில் வெறிச்சோடி கிடக்கிறது. இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரி நீலகிரி மாவட்டம் முழுவதும் இன்று ஒருநாள் கடையெடுப்பு மற்றும் பொது வேலை நிறுத்தம் போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக இ பாஸ் நடைமுறையை உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. இதன்படி நேற்று முதல் வார நாட்களில் 6000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதை எதிர்த்து இன்று ஒருநாள் கடையெடுப்பு மற்றும் பொது வேலை நிறுத்தம் அழைப்பு விடுத்துள்ளனர். இதனால் நீலகிரி மாவட்டத்தில் 6 தாலுகாக்களிலும் கடையெடுப்பு நடத்தி விரிச்சோடியும் காணப்பட்டு வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவன்.